அன்புடையீர் அனைவருக்கும் வணக்கம். இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை. நம்முடைய அறக்கட்டளை மூலமாக இந்த கோடை காலத்தை முன்னிட்டு வாயில்லா ஜீவராசிகள், பறவைகள், தாகம் தணிக்கும் நீர்த்தொட்டிகள் 1000 எண்ணிக்கையில் அமைக்கலான்னு விண்ணப்பம் வைத்திருந்தோம். அந்த வகையில் பொன்னேரி வட்டம் திருப்பாலைவனம் கிராம மக்களுக்கு வாயில்லா ஜீவராசிகள், தாகம் தணிக்கும் 100 நீர்த்தொட்டிகளை நம்ம அங்கே உள்ள மக்களுக்கு கடந்த மே 1ஆம் தேதி வழங்கி அந்த செயலுக்கான விழிப்புணர்வு முகாம் நடத்தினோம். அதற்கான தயாரிப்பு பணிகளை மேற்கொள்ளும் காட்சியை தான் தற்போது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த கோடை காலத்தில் 1000 நீர்த்தொட்டிகள் அமைக்க முடிவு பண்ணி ஏற்கனவே 200 நீர்த்தொட்டிகள் வழங்கப்பட்டு விட்டது. தற்போது இந்த பொன்னேரி வட்டம் திருப்பாலைவனம் கிராமத்தில் அன்று நடைபெற்ற மே 1ஆம் தேதி நடைபெற்ற அந்த விழிப்புணர்வு முகாமில் 100 நீர்த்தொட்டிகள் அங்கே உள்ள பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் வழங்கப்பட்டு விட்டது. இதன் மூலம் 300 நீர்த்தொட்டிகள் நம்ம வழங்கியிருக்கிறோம். ஒரு ஆளு இப்ப நான் இந்த செயல் ஆரம்பிக்கும், நான் ஒரு ஆளு, என் கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. நான் எனக்குள்ள இந்த எண்ணம் தோணுச்சு, ஸ்ட்ராங்கா தோணுச்சு, நான் செய்ய ஆரம்பிச்சேன். இன்னைக்கு இதுல கிட்டத்தட்ட 30-40 பேர் இருக்கிறாங்க. இப்ப எல்லாருமே இந்த செயலோட இருக்கிறோம். நிறைய ஒரு அனுபவத்தை நம்ம பெற முடியுது. இப்ப இந்த செயலை செய்யறதுக்கு எவ்வளவு சிரமத்தெல்லாம் ஒண்ணுமே தாண்டி வர முடியுது. இப்ப நம்ம தினந்தோறுமே நம்ம ஒரு போராட்டத்தில் இருக்கிறோம். நம்ம வாழ்க்கை அப்படிதான். அந்த போராட்டத்தை நாங்க இதெல்லாமே செஞ்சு வந்துருக்கோம். இது எப்படி முடியுது? இப்ப எவ்வளவு பெரிய விஷயம். இது எவ்வளவு பேர் தைரியம் வேணும், எவ்வளவு செல்வம் வேணும், எவ்வளவு நம்பிக்கை வேணும். இப்ப இது எல்லாத்தையும் கொடுக்குதான் இது கொடுக்குது. அப்ப இது கொடுக்கும் போது நம்மளோட வாழ்க்கையை ஈஸியா வாழ்ந்துடலாம். உண்மைதானே? ரொம்ப ஈஸியா வாழலாம். இங்க என்னன்னா, ஒருத்தர் கொடுத்து ஒருத்தர் வாங்கணுன்ற ஒரு கான்செப்ட் போயிட்டு இருக்குதா? இது நடக்கவே கூடாது. நம்மகிட்ட என்ன வரணும், நான் கொடுத்து எதையும் அவன் வாங்கக்கூடாது. இந்த எண்ணம் தான் முழுமையான ஒரு எண்ணம். உண்மைதானே? ஒருத்தர் உணவுலன்னு கஷ்டப்படக்கூடாது. அதை நான் கொடுத்து பூர்த்தி பண்ண நம்ம நினைக்க கூடாது. அந்த நிகழ்வு இருக்க இல்லாம போறதா சரி. நம்ம அந்த வகையில சிந்திக்கிறோம். ஆமா, அப்படி சிந்திக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி செயல் சிந்திக்க முடியும் நம்மளால. ஏன்னா நம்ம சிந்தனை ரொம்ப குறுகிய வட்டமா இருக்கு. பழக்கமான சிந்தனை மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்குது. உண்மைதானே? பழக்க தோஷமான ஒரு வாழ்க்கை தான் எல்லாரும் வாழ்றோம். யாருமே சுயமா சிந்திச்சு வாழ்றோம்னா கிடையாது. சுய சிந்தனையோட நீங்க வாழ்ந்தீங்கன்னா நீங்க எல்லாருமே பெரிய ஜீனியஸ் தான். அது கொஞ்சம் நஞ்சமான ஒரு ஜீனியஸ் இல்ல, அளவுக்கு மீறிய ஒரு பர்சனா நம்ம மாறிடலாம். நம்ம சிந்தனையே மாத்திக்கணும். இங்க மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. அந்த மாற்றம் வரும்போது நம்ம அதை அக்செப்ட் பண்ண தகுதியோட இருக்கணும். அப்ப அந்த மாற்றத்தோட ஓட்டி நம்ம போறதுக்கு நம்ம ஆசைப்படணும். இப்ப நம்ம இன்னைக்கு வீட்டுல இருக்கலாம் எல்லாரும் ஃப்ரீயா. உண்மைதானே? இல்ல நம்மளுக்கு பிடிச்ச இடத்துல போலாம். ஆனா நீங்க வந்துருக்கீங்கல்ல, உண்மையிலே இதுக்கு நான் ஒரு உங்களை எல்லாரும் பெரிய தேங்க்ஸ் பண்ணலாம். ஏன்னா இப்ப நீங்க எல்லாரும் இப்ப நாங்க வந்திருக்கிறோம். இப்ப நீங்களும் எல்லாரும் இருக்கிறீங்க. இங்க நம்ம எல்லாருமே உயிர்னு சொன்னா நம்ம எல்லாரும் உயிர் தான். உண்மைதானே? உடல்னு சொன்னா உடல் தான். உருவம்னு சொன்னா உருவம் தான். ஆனா அந்த உருவத்துல இருக்கிற வடிவம் சொன்னா மாறிடும். உண்மைதானே? வடிவம் சொன்னா மாறிடும், சத்தம் சொன்னா மாறிடும். ஆனா உயிர்னு சொன்னா மட்டும் ஒன்னா இருக்கும். இப்ப நம்ம எல்லாருமே இந்த ஒண்ணு கூடி இந்த ஒரு நிகழ்வுக்கு நம்ம ஒண்ணு கூடி பெரிய விஷயம். ஏன்னா இப்ப உங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதுக்கு பெருசா பட்சம் வரணுமா? நீங்க எல்லாருமே உயிரா இருக்கிறோம், எல்லாரும் உடலா இருக்கிறோம். நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த செயல் நடக்கணும்னு ஆசைப்பட்டா போதும். அதுக்கு இவ்வளவு பெரிய கும்பல் வேணும். ஆனா இவ்வளவு பேர் வந்துருக்கு. ஏன்னா இங்க கொடுக்கறவங்களை விட வாங்குறவங்க தான் ரொம்ப சிறந்தவங்க. உண்மையா இல்லையா? தெரியுமா? இங்க இதுவே யாருக்கும் தெரியல. இங்க நம்ம எல்லாரும் கொடுக்கறவங்க தான் சிறந்தவங்க நினைச்சுட்டு இருக்கோம். அதனாலதான் அதுல இருக்கிற மெயினான சிறப்பு தெரியல யாருக்கும். இந்த செயலை செய்யும் போது நம்மளுக்குள்ள ஒரு பேரறிவு வரணும். இந்த பேரறிவு தடப்பட்டது ஒரே காரணம் என்னன்னா, கொடுக்குறவங்க நம்ம சிறப்பானவங்க நினைச்சிட்டாங்க. அதனாலேயே அவங்ககிட்ட அறிவு வளர்ச்சி கம்மியாயிடுச்சு. செல்வம் வருது, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஆனா அதுல இருந்து இன்னொரு அவுட்புட் ஒன்று வரணும். ஏன்னா இந்த செயல் இப்ப எந்த வித ஞானியும் சரி, இந்த இயற்கையும் சரி, எல்லாமே என்ன சொல்லணும்னா அன்பா இருங்க. அன்பு தான் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அந்த அன்புக்குள்ள எவ்வளவு தூரம் நம்ம இறங்கி போறோம்? எது செய்தாலும் பிறருக்கோசம் செய்ய முடியாது. அது உனக்கோசம் மட்டும் தான் உன்னால செய்ய முடியும். உண்மையா இல்லையா? இங்க நீங்க என்ன செஞ்சாலும் சரி, அது உனக்கோசம் மட்டும் தான் நீ செய்ய முடியும். அப்ப அந்த செயலை நம்ம எந்த அளவுக்கு டீப்பா செய்யறோம், எவ்வளவு உணர்ந்து செய்யறோம், எந்த அளவுக்கு நம்ம ஆத்மாத்மா செய்யறோம். நாங்க அப்படி செஞ்சதுனால வந்த ஒரு பெரிய அவுட்புட் தான் இன்னைக்கு எங்களால யாரு கேட்டாலும் என்ன ஹெல்ப் பண்ண முடியும். இப்ப இவ்வளவு பெரிய தகுதி வந்திருக்குது இல்லையா? இப்ப இந்த தகுதிக்கு காரணம் என்ன? இந்த அன்புன்ற ஒரு செயல் தான். இப்ப இந்த அன்பான செயலை நீங்க எல்லாரும் செய்யணும். இது என்னோட ஆசை, இங்க இருக்கிற எல்லாரோட ஆசை தான், ஆர்மோயோட ஆசை. இந்த ஆசையை நீங்க எல்லாரும் பூர்த்தி பண்ணணும். இந்த ஆசையை பூர்த்தி பண்ணா நீங்க இந்த ஆசையை பூர்த்தி பண்ணது உங்க ஆசை பூர்த்தி ஆயிடும். இது கட்டாயம் நடக்கும். இப்ப நீங்க எல்லாரும் இந்த நீர் தொட்டியை வாங்கிட்டு போயிட்டு நீர் வைங்க. கட்டாயம் 3 வேளை நீர் வைங்க. இதை யாரு சரியா ஃபாலோ பண்ணீங்களோ அதுல நான் சொன்ன ஒரு அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவம் கட்டாயம் கிடைக்கும். நான் உங்க எல்லாருக்கும் நான் விசிட்டிங் எடுத்து தரேன். அது நான் யூடியூப் சேனல்ல நிறைய பேசியிருப்பேன், நிறைய கோணங்கள்ல. இது இப்ப நம்ம இங்க பேசுறது டைம் ஆயிடுச்சு, சாப்பாடு டைம் ஆகிட்டு. இப்ப நான் ஒரே சின்னதாக முடிச்சுக்கிறேன். இதுல நான் யூடியூப் சேனல் இருக்கு, நான் தரேன். யாருக்கெல்லாம் விருப்பம் தான் விசிட் கார்டை வாங்கி யூடியூப் சேனல் பாருங்க. கேட்டாங்க இங்க எந்த நேரத்துக்கு எந்த பொருள் கிடைக்கும் தெரியாது. ஆனா அந்த பொருளை நம்ம எப்படி பயன்படுத்ததான் இருக்குது. எல்லாருக்குமே வாய்ப்புகள் கிடைக்கும், நிறைய சூழல் ஏற்படும். அந்த சூழல் நம்ம சரியா பயன்படுத்திட்டோம்னா பெரிய மாற்றத்தை நம்ம போயிடலாம்.
இப்ப எங்களுக்கு அன்னைக்கு அந்த தண்ணி இல்லைன்ற ஒரு நிகழ்வு ஏற்பட்டு அதை பார்த்து செய்ய ஆரம்பிச்சோம். அதை விடவே இல்லை. விடாத வேலை செஞ்சது இன்னைக்கு எங்க வாழ்க்கையாவே இதே மாத்திட்டோம். இப்ப முழுக்க முழுக்க எனக்கு இதான் வேலையே. தினம் நான் உணவு சமைக்க தெரியாது. இந்த உணவு நல்லா சமைச்சு தந்துருவேன். படிக்க தெரியாது, நல்லா பேச தெரியுது. சமைக்க தெரியாது, நல்லா சமைக்க தெரியுது. இதெல்லாம் இப்படிலாம் லீட் பண்ண தெரியாது, எல்லாம் லீட் பண்ண தெரியுது. இப்ப இதெல்லாம் எப்படி தெரியுது? நம்ம அன்புன்ற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம ஆழ்ந்து போனா இது எல்லாமே தெரியும். நம்ம எல்லாருக்கும் அன்பு தேவை, உண்மையா இல்லையா? நம்ம எல்லாருக்கும் அன்பா தான் நல்லா இருக்கும். அதே அன்பு பிறருக்கு தேவை. நம்ம என்னன்னா நமக்கு தேவைன்றதை நம்ம ஓர வச்சுட்டு பிறருக்கு தேவைன்றதை கொடுக்க மாட்டாரு. நம்ம பெறணுன்றது இல்லாம கொடுக்கணுன்ற எண்ணம் நம்ம கிட்ட என்னைக்கு வருதோ அன்னைக்கு நீ பெற போறது சூப்பரா இருக்குன்னு அர்த்தம். நம்ம கொடுக்கணுன்ற எண்ணம் தான் நீ பெறதுக்கான எண்ணம். நீ பெறணும்னு எண்ணம் வச்சுன்னா நீ எப்பவுமே பெறவே முடியாது. நீ கொடுக்கணுன்ற எண்ணவை நீங்க எல்லாரும் கட்டாயம் பெறலாம். அது கொடுக்கணுன்றது நம்ம காசு கொடுக்கணும் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஒருத்தர் பார்க்கும்போது ஒரு ஸ்மைல கொடுக்கணும். இந்த மாதிரி ஜீவராசி பார்க்கும்போது தண்ணி கொடுக்கணும். ஒரு சிறிய ஒரு எறும்பு பார்த்தா நல்லா முடிஞ்சா ஒரு நாட்டு சக்கரை போடலாம். உண்மைதானே? ஒரு காக்காவை பார்த்தா ஒரு காரா பின்னர் வாங்கி ஏதோ ஒரு விஷயம். இது ஏன் நான் சொல்றேன், இதெல்லாம் நம்ம யாரும் செய்ய மாட்டோம். ஏன்னா இது தானாவே கிடைக்குது, சாப்பிடுது. இதை நீ ஒரு செயலா செய்யும் போதுதான் ஒரு அனுபவம் வரும். இதை நம்ம இங்க எத்தனை படம் எல்லாம் கேள்வியா பார்ப்பாங்க. இந்த நான் இருக்குது எல்லாம் அதை செய்யறவனுக்கு தான் அந்த அனுபவம் கிடைக்கும். அதை செஞ்சா ஒரு பெரிய மாற்றம் வரும். அந்த மாற்றத்தை நாங்க அடைஞ்சு அந்த மாற்றத்தை வர அவுட்புட்டை வச்சு தான் இப்ப உங்களால நான் பேசினுக்கிறேன். இப்ப என்ன இப்படி பாக்குறத விட இன்னும் யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா இந்த செயலோட முழு அவுட்புட் அது தெரியும். இதுதான் உங்க எல்லாருக்கும் ரொம்ப தேவை. இப்ப இந்த நீர் கிண்ணத்தையே இந்த நீர் தொட்டியை வாங்கி போய் வச்சு சரியா பயன்படுத்துங்க. இந்த பயன்பாடை நீங்க எந்த அளவுக்கு எடுத்து போட்டோ எடுத்து ஆர்மையாக போடுங்க. அவர் எங்களுக்கு போட இப்ப இதை நிறைய பேர் பார்ப்பாங்க. யூடியூப் சேனல் நம்ம போட போறோம். இப்ப அவங்க பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய விழிப்பு வரும். அதை விழிப்பு வரணும். ரெண்டாவது அவங்களுக்குள்ள இந்த செயலோட என்ன அதிகமாகணும்ன்ற தன்மையில நீங்க இந்த செயலை செய்யணும். இப்ப நீங்க எல்லாரும் இந்த நீர் தொட்டியை வாங்கி வச்சு சரியா பராமரிக்கணும். இப்ப நீங்க வந்தவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா இந்த மிகப்பெரிய நன்றி எதுக்குன்னா, என்னதான் நம்ம ஒரு செயலை நம்ம ரெடி பண்ணாலும் அதை நீங்க எத்தனை வச்சாதான் முழு அந்த வளர்ச்சி போகும். இப்ப விதை ரெடி பண்ணியாச்சு, விதையை நான் உங்கள்கிட்ட குத்துட்டேன். இப்ப இந்த விதையை எடுத்துன்னு போயிட்டு நீங்க சரியா வச்சு விதை வளர்ந்து சரியா வச்சு தண்ணி ஊத்திட்டீங்கன்னா அது கட்டாயம் முளைக்க ஆரம்பிச்சிடும் சந்தைகள்ல. அது முளைக்கிறதுன்றது அது முளைக்காது, வச்ச நீங்க முளைச்சிருவீங்க. இதுதான் கட்டாயம். இது கட்டாயம் நடக்கணும். இதை நீங்களும் செய்யணும். உங்களை சுத்திக்கிறவங்களுக்கும் நீங்க சொல்லி கொடுத்து இந்த செயலை மேலும் மேலும் நீங்க அதிகப்படுத்த சூழலை உருவாக்குனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம். இதுக்கு நம்ம பெரிய காஸ்டோ பெரிய டைமோ கிடையாது. நம்ம சும்மா இருக்க நேரம் எனி டைமும் செல்ல நோடுறோம். அந்த நேரத்தை ஒரு சிறிது நேரம் நம்ம யூஸ் பண்ணா போதுமானது. இப்ப வந்து பேசுற பசங்க செல்லும் நோண்டும் என் கூட சேர்ந்து செயலும் பண்ணும். அதனால நின்று பேசிட்டு போயிட்டாங்க ஈஸியா. இப்ப நம்ம செல்ல மட்டும் நோண்டுறோம். அதே கொஞ்சம் கூட சேர்ந்து இதையும் கொஞ்சம் நோண்டனா தண்ணி வைக்கிறேன், நான் ஒரு விதை வைக்கிறேன், ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சீங்கன்னா அது ஒரு பெரிய மாற்றத்தை கட்டாயம் கொடுக்கும். நம்ம எல்லாரும் மாற்றத்தை நோக்கி மாற்றத்துக்கு வந்திருக்கிறோம், மாற்றத்தை கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். அப்ப நம்ம என்ன மாற்றத்தை நம்ம கொடுக்கணும்னா, நம்ம ஒரு உயிர் சந்தோஷமா இருக்கிற மாற்றத்தை நம்ம கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா நம்மளோட மாற்றம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதை சொல்லி நான் விடைபெறுகிறேன். இது இன்றைய விதை நாளை வெளிச்சம் சமூக நல அறக்கட்டளை. மிக்க நன்றி. இவ்வாறு அங்குள்ள மக்களுக்கும் மாணவர்களுக்கும் அறக்கட்டளையின் தலைவர் திரு ராஜசேகர் ஐயா இந்த அன்பான செயலை ஏன் செய்ய வேண்டும் என்ற விளக்கமளித்தார். அதன் பிறகு அங்குள்ள மக்களுக்கு, அங்குள்ள மாணவர்களுக்கு நமது அறக்கட்டளை மூலமாக இந்த வாயில்லா ஜீவராசிகள் தாகம் தணிக்கும் நீர்த்தொட்டிகள் வழங்கப்பட்டது. இந்த அன்பான செயலுக்கு உதவிய அனைத்து அன்பர்களுக்கும் அறக்கட்டளையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த விடுதலை அறக்கட்டளை அமைப்பிற்கும் அறக்கட்டளையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்ம வழங்கிய இந்த அன்பான சாதனங்களான பறவைகளுக்கான தானிய கூடுகள், சிட்டுக்குருவிகள் தங்குவதற்கான வீடுகள் மற்றும் குறிப்பாக வாயில்லா ஜீவராசிகள் தாகம் தணிக்கும் அந்த நீர்த்தொட்டிகளை அங்குள்ள மக்களும் மாணவர்களும் மிகுந்த ஆர்வத்துடன் வாங்கி கொண்டனர். அவங்களில் பல பேர் நம்மள்கிட்ட அதை பராமரிப்பதாக வாக்குறுதியும் அளித்தனர். மேலும் அதில் சில அன்பர்கள் இந்த அன்பான சாதனங்களை அவங்க இடங்களில் வைத்து பராமரிப்பதை ஃபோட்டோவும் வீடியோவும் எடுத்து எங்களுடைய அறக்கட்டளைக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. இதனை பெற்றுக்கொண்ட அனைத்து அன்பர்களும் அவ்வாறு தங்கள் இடங்களில் இந்த அன்பான சாதனங்களை வைத்து பராமரிப்பதை வீடியோ எடுத்து எங்களுக்கு அனுப்புமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். வாயில்லா ஜீவராசிகள் தாகம் தணிக்கும் நீர்த்தொட்டி அமைத்தல் என்பது நமக்கு ஒரு சாதாரண ஒரு உதவியாக இருக்கலாம், சிறிய உதவியாக இருக்கலாம். சில அன்பர்களுக்கு இது ஒரு முக்கியமான செயலா என்ற கேள்வி கூட எழலாம். ஆனால் இந்த வெயிலில் நகர்ப்புறங்கள்லேயோ அல்லது இன்னும் தண்ணீர் கிடைக்காத பல பகுதிகளில் வசிக்கும் வாயில்லா ஜீவராசிகளுக்கும் தாகத்தால் அலைகிற பறவைகளுக்கும் இது மிகப்பெரிய ஒரு ஜீவகாருண்ய உதவியாகும். அவங்களும் இப்போ நம்மளை போலவே மனிதர்களை போலவே அனைத்து விதமான கஷ்டத்துக்கும் ஆட்படுறாங்க.
இப்போ ஒரு கால் இல்லாத வாயில்லா ஜீவராசி இருக்குது, ஒரு கண் இல்லாத பறவை இருக்குது, சரியாக பறக்க முடியாத பறவைகள் இருக்கும், அப்புறம் நடக்க முடியாத ஜீவராசிகள் இருக்கும், உடலில் ஏகப்பட்ட நோய்கள் கொண்ட ஜீவராசிகள் இருக்கும். அனைத்துமே இந்த வெயிலில் தாகத்தால் அலையும் போது அவங்களுக்கு நீர் கிடைக்கும்போது ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். ஏன்னா நம்ம யாருமே நமக்கு செய்ய முடியாத ஒரு டயத்தில் நடக்காதுங்கிற நேரத்தில் ஒரு உதவி கிடைக்கும்போது நம்ம மிகுந்த மகிழ்ச்சி அடைவோம். அதுபோல் அந்த வாயில்லா ஜீவராசிகளும் பறவைகளும் இந்த வெயிலில் தண்ணி கிடைக்கவே கிடைக்காதுங்கிற ஒரு சூழலில் நமக்கு அது திடீர்னு அவங்களுக்கு அந்த தண்ணீர் கிடைக்கும்போது மிகுந்த மகிழ்ச்சி அடைவாங்க. ஏற்கனவே பசினாலையும் பல நோய்கள்னாலையும் கஷ்டப்படுற தெருவோரம் அலைகிற அந்த வாயில்லா ஜீவராசிகளுக்கும் பறவைகளுக்கும் நம்ம இந்த வெயில் காலத்தில் அவங்க கஷ்டத்தை நீக்கிற வகையில் அதனால தான் இந்த 1000 நீர்த்தொட்டிகள் அமைக்கலாங்கிற ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்கிறோம். இதை ஆல்ரெடி 300 இப்போது வழங்கப்பட்டு விட்டது. மேலும் ஒரு 700 நீர்த்தொட்டிகள் நம்ம வழங்கலான்னு இருக்கிறோம். இதை அனைத்து அன்பர்களும் நம்ம எல்லா அன்பர்களும் சேர்ந்தால் இதை எளிதாக 1000 நீர்த்தொட்டிகள் என்பது எளிதாக அமைக்க முடியும். ஒரு நீர்த்தொட்டி அமைப்பதற்கு 100 ரூபாய் மட்டுமே தேவைப்படுகிறது. அனைத்து அன்பர்களும் இந்த கோடை காலத்தில் ஒரு நீர்த்தொட்டியாவது அமைக்க வேண்டும். அவ்வாறு நம்ம உறுதியேற்கும்போது கண்டிப்பாக சென்னையில் பல இடங்களில் நம்ம இந்த வெயில் காலத்தில் நீர்த்தொட்டிகள் அமைக்கலாம். அதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான வாயில்லா ஜீவராசிகள் பறவைகள் என்று பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் இந்த வெயில் காலத்தில் தாகம் தணிக்க அது பெரிதாக உதவிடும். எனவே இந்த வெயில் காலத்தில் செய்யக்கூடிய இந்த மிக முக்கியமான இந்த ஜீவாரண்ய உதவியை அனைவரும் செய்திடுவோம். குறைந்தபட்சம் அனைத்து அன்பர்களும் ஒரு நீர்த்தொட்டியாவது அமைக்க இந்த கோடை காலத்தில் உறுதி ஏற்போம். இந்த நிகழ்ச்சி இனிதே நடைபெறுவதற்கு உதவிய அனைத்து அன்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை. நன்றி, வணக்கம்.